ஜம்மு காஷ்மீர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கும் செய்தி மிக முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்ட நிலையில் ஜம்மு காஷ்மீர் முழு உஷார் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜம்முவின் எல்லையோர பகுதிகளான ஆர்எஸ்புரா உட்பட 3 இடங்களில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி பீரங்கி தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் விமான நிலையத்தை நோக்கி பறந்து வந்த பாகிஸ்தான் ட்ரோனை நடுவானிலேயே இடைமறித்து இந்தியா தாக்கியிருக்கும் செய்தி மிக முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் உடனடி முக்கிய தகவல்களை கேட்கலாம். கடந்த 2 நாட்களாக பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்தியா பாகிஸ்தான் மோதல் தற்போது ஜம்மு காஷ்மீர் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கும் செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. உங்கள் தகவல்களை தரலாம் சிவா. மோகன்ராஜ், திடீரென இந்திய எல்லை பகுதிகளான ஜம்மு காஷ்மீர், அக்னூர் ஆகிய பகுதிகளில் சைரன் சத்தங்கள் கேட்க தொடங்கி இருக்கின்றன. இந்த சைரன் சத்தங்களுக்கான காரணம், நம்மிடம் பல்வேறு அடிகளை வாங்கி செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தான் பீரங்கி குண்டுகள் மூலமாக ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் தொடர்ந்து தற்போது தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றன. ஜம்மு காஷ்மீர் மட்டுமல்லாமல் அக்னூர் ஆகிய இந்த பகுதிகளில் ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர், இந்தியா, பாகிஸ்தான் என 2 நாடுகளிடையே பிரிந்து கிடக்கக்கூடிய ஒரு பகுதி. குறிப்பாக இந்தியாவிடம் ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய நிலையில பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய பகுதிகளும் ஜம்மு காஷ்மீர்ல அடங்கக்கூடிய ஒரு பகுதிகளாக இருக்கிறது. எனவே அந்த பகுதிகளில் குறிப்பாக எல்ஓசி என்று சொல்லக்கூடிய லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகள் வழியாக ஊடுருவி பீரங்கி குண்டுகள் மூலமாக தன்னுடைய கோழைத்தனமான தாக்குதலை பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கிறது என்றுதான் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தாக்குதலை S-400 பீரங்கிகள் மூலமாக இந்திய ராணுவம் அதனை தகர்த்தெறிந்து வருகிறது. ஏற்கனவே இந்த S-400 மூலமாக பல்வேறு அசாத்திய சாதனைகள் எல்லாம் இந்திய ராணுவம் படைத்திருக்கக்கூடிய நிலையில இந்த தரைப்படை மூலமாக பீரங்கி குண்டுகள் மூலமாக தற்போது பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த S-400 பீரங்கிகளை இந்திய அரசு, இந்திய விமானப்படை தற்போது பயன்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே 25 நிமிடங்கள் 7ஆம் தேதி அதிகாலை 1:05 மணிக்கு நடத்திய அந்த தாக்குதல், 25 நிமிடங்கள் நடத்தப்பட்ட அந்த தாக்குதல்ல 3 படைகளும் ஒருங்கிணைந்து, விமானப்படைதான் இதற்கான முழு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாலும் தரைப்படையிலும் கப்பற்படையிலும் பாதுகாப்பை தீவிரப்படுத்தி பாகிஸ்தானிலிருந்து ஒருவர் கூட இந்த பக்கம் தங்களுடைய தாக்குதலை மேற்கொள்ளாத வகையில 3 படைகளும் ஒருங்கிணைந்து தங்களுடைய தாக்குதலை 25 நிமிடங்கள் நடத்திய அந்த தாக்குதல் என்பது பாகிஸ்தானுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது. 35க்கும் மேற்பட்ட உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனால் பாகிஸ்தான் அதற்கு பதிலடியாக இந்தியா மேற்கொண்டது பயங்கரவாதிகள் மீதான தாக்குதல். அப்போது அந்த தாக்குதல்ல பொதுமக்களோ அல்லது ராணுவ தளவாடங்களோ அல்லது பொதுமக்களுடைய குடியிருப்புகளோ எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கான ஒரு பிரசிஸ் தாக்குதல் தான் இந்தியா மேற்கொண்டிருந்தது, சரியாக துல்லியமாக பயங்கரவாதிகள் நோக்கி. ஆனால் இதற்கு மாற்றாக, இதற்கு நேரெதிராக பாகிஸ்தான் மேற்கொண்டு வருவது சிவிலியன் அட்டாக், பொதுமக்கள் மீதான இந்த தாக்குதல், பொதுமக்கள் குடியிருப்புகளை நோக்கிய அந்த தாக்குதல், பொதுமக்களுடைய அந்த புனித ஸ்தலங்களை நோக்கிய தாக்குதல். அமிர்தசரத்தை எல்லாம் தாக்க முற்பட்டு மூக்குடைந்துதான் போனது பாகிஸ்தான். அந்த அடிப்படையில் தற்போது ஜம்மு காஷ்மீர், அக்னூர் ஆகிய பகுதிகளில் தன்னுடைய தாக்குதலை பீரங்கி குண்டுகள் மூலமாக மேற்கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில S-400 மூலமாக இந்திய ராணுவம் உரிய பதிலடியை தற்போது வழங்கி வருகிறது. ஆகாஷ் வான் தடுப்பு அமைப்புகள் தாக்கி அழித்திருக்கின்றன. இந்த பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஜம்மு காஷ்மீர் முழுமையாக உஷார் நிலை, தயார் நிலையில இருக்கிறது. அந்த பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் பிளாக் அவுட் பண்ணப்பட்டிருக்கின்றன, முழுமையாக மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன, பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே இது போன்ற ஒரு போர் பதற்றமான சூழல் இருக்கக்கூடிய நிலையில மிகவும் பயந்து கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தான் என்ன செய்வது என்று தெரியாமல் இது போன்ற ஒரு சிறுபிள்ளை விளையாட்டை மேற்கொள்வது போல தங்களுடைய தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 26 பேர் கொல்லப்பட்டதற்கு பதிலடிதான் இந்தியா கொடுத்த அந்த 25 நிமிடங்கள் தாக்குதல். ஆனால் பாகிஸ்தான் தொடர்ந்து இது போன்று செய்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை போரை நாங்கள் விரும்பவில்லை என்பதனை அவர்கள் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். போரை விரும்பவில்லை என்பதற்கு பயம் என்று அர்த்தம் அல்ல. இந்த போரை விரும்பாததற்கு காரணம் இதனால் பொதுமக்கள் எந்தவித பாதிப்புகளும் சந்திக்க கூடாது என்ற ஒற்றை காரணத்தினாலே போரை விரும்பவில்லை. ஆனால் அதே சமயத்தில் பாகிஸ்தான்
தொடர்ந்து போரை கொண்டு செல்ல முற்பட்டால் அதற்கு உரிய விளைவுகளை, அதற்கு உரிய பதிலடியை நாங்கள் வழங்க இப்பவும் தயாராக தான் இருக்கிறோம் என்பதை மத்திய அரசு தொடர்ந்து தெரிவித்து வருகிறது. அதன் காரணமாக ஒவ்வொரு பாகிஸ்தானுடைய முயற்சியையும் தோல்வியடை செய்யக்கூடிய வகையில இந்திய ராணுவம் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு தற்போது ஜம்மு காஷ்மீர் பகுதி முழுமையாக உஷார் நிலையில இருக்கிறது. நேற்று இரவு முதலே பூஞ்ச் பகுதியில தொடர் தாக்குதல் என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த தாக்குதலை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் தற்போது இந்த பீரங்கி குண்டுகள் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தாக்குதலை முறியடித்து இந்திய ராணுவம் அந்த பகுதிகளை முழுமையாக பாதுகாத்து வரக்கூடிய செய்தி தான் தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக இருக்கிறது. மோகன்ராஜ், ஜம்முவோட 3 இடங்கள்ல தாக்குதல் இந்தியா முறியடிச்சிருக்கு என்ற ஒரு செய்தி தந்தீர்கள். நன்றி. அது மட்டும் இல்ல, மிக முக்கியமானது, சில மணி நேரத்திற்கு முன் பிரதமர் நரேந்திர மோடி ராணுவத்தின் உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். தற்போது இந்த தாக்குதல் குறித்து இந்தியாவின் பதிலடி பகிரங்க அடியாக இருக்கும் என்று அப்போது அறிவிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இந்தியா இப்போது என்ன செய்யும்? நிச்சயமாக மோகன்ராஜ், இந்தியா ஒவ்வொரு அடியையும் கவனமாக தான் எடுத்து வைத்திருக்கிறது. ஏனென்றால் ஏப்ரல் 22ஆம் தேதி 26 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தடுத்த நாட்களே இந்தியா என்ன செய்ய போகிறது, பதிலடி வழங்குமா என்பன போன்ற பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தன. ஆனால் மக்களுடைய அவசரத்துக்கு செயல்படுவது சாதாரண ஒரு மக்களாக இல்லாமல் மக்களுடைய பிரதிநிதியாக இருந்து மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனாக இருந்து மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு அரசாக இருந்தால் யோசிக்க வேண்டும் என்பதற்காக தான் நீண்ட காலமாக உளவுத்துறை வழங்கியிருக்கக்கூடிய ஒரு துல்லியமான தகவல் அடிப்படையில் 15வது நாளில் ஒரு சரியான ஒரு நெத்தி அடியை இந்திய அரசு ராணுவத்தின் மூலமாக வழங்கியிருந்தது. 25 நிமிடங்கள் மட்டுமே மேற்கொண்ட அந்த தாக்குதலை பாகிஸ்தான் நிலைகுலைய செய்திருக்கிறது. குறிப்பாக அவர்கள் மேற்கொண்ட அந்த தாக்குதல் என்பது அந்த ஜெய்ஷி முகமது, அல் கொய்தா, அது மட்டுமல்லாமல் லஷ்கர் இ தொய்பா உள்ளிட்ட பயங்கரவாத ஆக்கிரமிப்புகள் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகள், அந்த பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கிதான் நடந்திருந்தது. இந்திய ராணுவம் மேற்கொண்ட அந்த தாக்குதல் பல்வேறு ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி உபகரணங்கள் வைத்திருந்தாலும் கூட ரஃபேல் போர் விமானத்தில் இருக்கக்கூடிய 2 முக்கிய மிசைல் கொண்டுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு ரஃபேல் விமானத்திற்கே அவர்களால் தற்போது வரை பதில் சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கக்கூடிய நிலையில பீரங்கி குண்டுகள் என்பது அவர்களை விட 10 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இந்தியாவிடம் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த ராணுவ பலமே அவர்களை விட யூகிக்க முடியாத அளவிலான ஒரு ராணுவ பலத்தை இந்தியா கொண்டிருக்கிறது. ஆனால் தொடர்ந்து இது போன்ற ஒரு நடவடிக்கையை பாகிஸ்தான் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இது இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களை, சாமானியர்களை பாதிக்கக்கூடிய வகையிலான ஒரு நிகழ்வுகளையே பாகிஸ்தான் அரங்கேற்றி வருகிறது. ஆனால் அதற்குரிய ஒரு பதிலடியை, தக்க பாடத்தை மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய ராணுவமும் தொடர்ந்து வழங்கி அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் மூக்கறுபட்டு செல்லக்கூடிய ஒரு நிலையை ராணுவம் தற்போது ஏற்படுத்தி வருகிறது. மோகன்ராஜ், நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ராணுவ பலத்தில் மிக 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 அதிக வலிமை கொண்டது பாகிஸ்தானை விட மிக அதிக வலிமை கொண்டது இந்தியா. அது மட்டுமல்ல, வல்லரசுகளில் ஒன்று இந்தியா. அது மட்டுமல்ல, உலக நாடுகளின் ஆதரவு இப்போது தெரிந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் இந்த நிலையில் ஒரு புலியை பூனை எதிர்ப்பது போலத்தான் இந்தியா என்ற மிகப்பெரிய புலியை பூனை எதிர்க்க நினைக்கிறது. நினைத்த மாத்திரத்திலேயே தக்க பதிலடி வழங்கப்படும். நன்றி தகவல்களுக்கு.